கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்ராவும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேவாதி தேவன் முன் செல்கிறவராய் நம்மோடு இருக்கிறார். எனவே நமக்கு எதிராய் வருகிற எல்லா காரியங்களையும் நினைத்து நாம் கலங்கி தவிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிப்போம். ஏனென்றால் அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன். அந்த யுத்தம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு பயம் ஏன், கலக்கம் ஏன்? தேவன் நமக்காக முன் செல்வார். அவர் நமக்காக யுத்தம் செய்து எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் சும்மா இருப்போம். தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் நம் கரங்களை பிடித்து முன் செல்வார். எனவே இந்த நாளில் தேவ சமூகத்தில் யாவற்றையும் அர்ப்பணிப்போம், களி கூறுவோம், மனமகிழ்ச்சியோடு இருப்போம். ஆமென்.